Hi students, welcome to Kaikore Education. நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் நம்பர்ஸ். நம்பர்ஸ்ல உள்ள எக்ஸசைஸ் 2.1ல உள்ள ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். ப்ராப்ளம் நம்பர் 1. Fill in the blanks. Question 1. Estimation of 27 to its nearest tens places. ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இங்க நம்ம என்ன பண்ணணும்னா எஸ்டிமேஷன் வந்து பண்ணணும் டு தி நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ். இங்க என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 27 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு 2 டிஜிட் நம்பர் வந்து எடுத்துக்கிறேன். 73 அப்படின்ற நம்பர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் இருக்கும், அதே மாதிரி டென்ஸ் வந்து இருக்கும். இப்போ இந்த நம்பரை வந்து ரவுண்ட் ஆஃப் 2 டென்ஸ் பிளேஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அதாவது ஒன்ஸ்ல இருக்க வேல்யூ என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். இப்போ இந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0ல இருந்து 4க்குள்ள வந்து வேரி ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அதாவது ஒன்ஸ்ல இருக்கிறத 0வா மாத்திரணும். அதே மாதிரி டென்ஸ்ல இருக்க அந்த டிஜிட்டை அப்படியே வந்து வச்சிடணும். சரிங்களா? ஸோ என்ன டிஜிட் இருக்கோ அதை வந்து அப்படியே வந்து வந்துடும். இப்போ இதுவே ஒன்ஸ்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 5 to 9க்குள்ள வந்து வேரி ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஒன்ஸ்ல இருக்கிறத 0ன்னு வந்து மாத்திடணும். ஏற்கனவே இருக்க மாதிரி அதே மாதிரி 0ன்னு மாத்திடணும். பட் ஆனா டென்ஸ்ல இருக்கிறத என்ன பண்ணணும், டென்ஸ்ல இருக்கிறத டென்ஸ் பிளஸ் ஒன்னா வந்து மாத்தணும். சரிங்களா? சோ இதுதான் ரூல். இதை வந்து நினைவு வச்சுக்கோங்க. இதுதான் எல்லாத்துக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். சரிங்களா? சோ அந்தபடி வந்து பார்த்தோம்னா இங்க என்ன நம்பர் வந்து கொடுத்திருக்காங்க, 27 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ ஒன்ஸ் போட்டுட்டேன், டென்ஸ் போட்டுட்டேன். இப்போ ஒன்ஸ்ல இருக்கிறத நான் வந்து பாக்குறேன். 7 வந்து கொடுத்திருக்காங்க. 7 வந்து பாத்தீங்கன்னா 5 to 9க்குள்ள வந்து வேரி ஆகுமா? ஸோ அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஒன்ஸ்ல இருக்கிறத 0வா மாத்தணும். ஸோ அப்படின்னா இந்த 7 வந்து 0வா மாறிடுமா? அதுக்கப்புறம் டென்ஸ்ல இருக்கிறத என்ன பண்ணணும், டென்ஸ் பிளஸ் 1, அதாவது 2 வந்து 1ஓட ஆட் பண்ணீங்கன்னா 3 வந்து கிடைக்கும். ஸோ எஸ்டிமேஷன் ஆஃப் 27 டு நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ், இது வந்து எதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 30. ஓகேங்களா? இப்போ அடுத்து கொஸ்டின் நம்பர் 2. எஸ்டிமேஷன் ஆஃப் 65 டு இட்ஸ் நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ். இப்போ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, 65 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் டென்ஸ் வந்து போட்டுட்டேன். ஒன்ஸ்ல இருக்க நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 5. சரிங்களா? ஸோ 5 to 9 இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஒன்ஸ்ல இருக்கிறத 0வா மாத்தணும். மாத்தியாச்சு. டென்ஸ்ல இருக்கிறத டென்ஸ் பிளஸ் 1 அப்படின்னா 6 பிளஸ் 1 7. ஸோ 70. Question number 3. The cost of 1 kg pomegranate is rupees 93. Then the estimated cost is, இங்க என்ன கொடுத்திருக்காங்க, அதாவது 1 கிலோ மாதுளை அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 93 ரூபாய். அப்படின்னா எஸ்டிமேட்டட் காஸ்ட் வந்து எவ்வளவு அப்படின்றதான் கொஸ்டின். சரிங்களா? ஸோ இங்க என்ன வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க, 93 ருபீஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒன்ஸ் டென்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இப்போ ஒன்ஸ்ல இருக்கிற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 3 அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 3 வந்து 0 to 4க்குள்ள வேரி ஆகுதா? ஸோ அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரூலை வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் ரூல் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து ரூல் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 1 படி என்ன பண்ணணும், ஒன்ஸ்ல இருக்கிறத 0வா மாத்தணும். ஸோ 0வா மாத்தியாச்சு. டென்ஸ்ல இருக்கிறத அப்படியே வந்து எடுத்து எழுதணும். ஸோ அப்படின்னா 90. ஸோ தி எஸ்டிமேட்டட் காஸ்ட் இஸ் ருபீஸ் 90. ருபீஸ் போட மறந்துடாதீங்க. சரிங்களா? ஸோ ருபீஸ் 90. கொஸ்டின் நம்பர் 4. எஸ்டிமேஷன் ஆஃப் 76 bananas to its nearest tens places. அதாவது 76 bananas கொடுத்திருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் டு தி நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ். பண்ணலாமா? ஸோ அதே மாதிரி டென்ஸ் ஒன்ஸ் போட்டுக்கோங்க. 76 வந்து கீழே வந்து எழுதிக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ்ல 6 வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்குள்ள இருந்து எது வரைக்கும் வேரி ஆகுது, 5 to 9க்குள்ள வந்து வேரி ஆகுது. ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும், ஒன்ஸ்ல இருக்கிறத 0வா மாத்திடணும். டென்ஸ்ல இருக்கிறத டென்ஸ் பிளஸ் 1 அப்படின்னா 7 plus 1 8. ஸோ 80 is the answer. ஸோ 80 bananas. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ரூல் நம்பர் 2 வந்து அப்ளை பண்ணிருக்கோம். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 2. There are 27 girls and 38 boys in a class. Find the sum and estimate the sum to its nearest tens place. ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். கிளாஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து டோட்டலா 27 கேர்ள்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி பாய்ஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 38 பாய்ஸ் வந்து இருக்காங்க. சரிங்களா? இப்போ இவங்களோட சம்மேஷன் எவ்வளவு அப்படின்றதான் கொஸ்டின். அதே மாதிரி கிடைக்கிற சம்மேஷனை நம்ம என்ன பண்ணணும், எஸ்டிமேட் பண்ணணும் டு தி நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ். ஸோ பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைண்ட் தி சம், சம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சம்மேஷனை வந்து எஸ்டிமேட் பண்ணணும் டு தி நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ். ஸோ எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் Q1 நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். ஸோ டோட்டலா எவ்வளவு நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இருக்காங்க, 27 நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து இருக்காங்க. சரிங்களா? இப்போ
இப்போ பாய்ஸ், நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து எவ்வளவு இருக்காங்க? மொத்தமா 38 பாய்ஸ் வந்து இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் தி சம். இப்போ ரெண்டு பேத்தோட சம்மேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒன்ஸ் டென்ஸ் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒன்ஸ்ல இருக்கிறத ஆட் பண்ணணும். அப்படின்னா 7 பிளஸ் 8 வந்து பாத்தீங்கன்னா 15, 5 ரிமைனிங் 1. சரிங்களா? அடுத்து 1 பிளஸ் 2 3, 3 பிளஸ் 3 6. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 65 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 65 ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் மொத்தமா. இப்போ சம் வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து என்ன பண்ணணும்? இதை வந்து எஸ்டிமேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ 65 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்களா? இந்த 65 வந்து எஸ்டிமேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து ஒன்ஸ் டென்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இப்போ ஒன்ஸ்ல இருக்க வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 5 அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏற்கனவே நம்ம வந்து ரூல் 2 வந்து பார்த்திருப்போம். அதாவது வேல்யூ வந்து 5 to 9 குள்ள வந்து வேரி ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒன்ஸ்ல இருக்கிறத வந்து 0 அப்படின்னு வந்து மாத்தணும். டென்ஸ்ல இருக்கிறத வந்து 10 பிளஸ் 1 வந்து மாத்தணும். ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது இந்த 5 வந்து 0வா மாறிடும். இங்க 6 இருக்கிறது வந்து 6 plus 1 7. So 70. So therefore there are totally 70 students. அதாவது ரவுண்ட் ஆஃப் பண்ணி இப்படி வந்து சொல்லலாம். ஓகேங்களா? Question number 3. If the cost of a geometry box is rupees 53 and the cost of a notebook is rupees 36, then estimate their cost to its nearest tens place and find the sum. Also, find the difference between the estimated value and the actual value. So, இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பொருள்களோட காஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜியோமெட்ரி பாக்ஸ், இன்னொன்னு வந்து நோட் புக். சரிங்களா? ஸோ ஜியோமெட்ரி பாக்ஸோட காஸ்ட் வந்து 53 rupees, நோட் புக்கோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 36 rupees. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அதாவது இவங்க கொடுத்திருக்க காஸ்ட்டை வந்து நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணணும். சரிங்களா? டு தி நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட சம்மேஷன் என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எஸ்டிமேட் பண்ண வேல்யூக்கும் ஆக்சுவல் வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து சொல்லணும். ஸோ எப்படி பண்றது அப்படின்றத டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். ஸோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன எடுத்துக்க போறேன்னா காஸ்ட் ஆஃப் அ ஜியோமெட்ரி பாக்ஸ். காஸ்ட் ஆஃப் எ ஜியோமெட்ரி பாக்ஸ். So that is equal to what? Rupees 53. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து எழுத போறது ஆக்சுவல் காஸ்ட். அவங்க கொடுத்திருக்க காஸ்ட் அப்படியே வந்து எடுத்து எழுதிக்கோங்க. அதுதான் ஆக்சுவல் காஸ்ட். அதாவது 53 rupees. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து எடுத்துக்க போறது எஸ்டிமேட்டட் காஸ்ட். எஸ்டிமேட்டட் காஸ்ட். இப்போ அடுத்து வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நோட் புக்கோட காஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்களா? ஸோ காஸ்ட் ஆஃப் அ நோட் புக். நோட் புக்கோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 36 rupees. ஸோ 36 வந்து போட்டாச்சு. ஓ இந்த ரெண்டு காஸ்டையும் எப்படி வந்து எஸ்டிமேட்டட் காஸ்ட்டை வந்து மாத்துறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த அதே ரூல் தான். 53 கொடுத்துருக்காங்களா? ஒன்ஸ்ல இருக்கிறத வந்து பாருங்க. ஒன்ஸ்ல இருக்க டிஜிட் வந்து 3 அப்படின்னு வந்து இருக்கு. 3 வந்து பாத்தீங்கன்னா 0 to 4 வந்து வேரி ஆகுது. ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒன்ஸ்ல இருக்கிறத 0வா மாத்தணும். டென்ஸ்ல இருக்கிறத அப்படியே வந்து எடுத்து எழுதிடணும். ஸோ அப்படி பார்க்கும்போது 53 வந்து எஸ்டிமேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 50 அப்படின்ற வேல்யூ வந்து கிடைக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 36 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 36 ஒன்ஸ்ல இருக்க டிஜிட் வந்து பாருங்க 6. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 5ல இருந்து 9 வந்து வேரி ஆகுதா? ஸோ அப்படி இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? ஒன்ஸ்ல இருக்கிறத 0வா மாத்தணும். டென்ஸ்ல இருக்க டிஜிட்டை வந்து 10 பிளஸ் 1 அப்படி வந்து பார்க்கும்போது இந்த 6 வந்து 0வா மாறிடும். இங்க இருக்க 3 வந்து 4ஆ வந்து மாறிடும். சரிங்களா? ஸோ அப்படின்னா 40. இப்போ இந்த ரெண்டு காஸ்டோட நம்ம என்ன பண்ணணும்? சம்மேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஸோ ஆக்சுவல் காஸ்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 3 பிளஸ் 6 வந்து 9. அடுத்து 5 பிளஸ் 3 வந்து பாத்தீங்கன்னா 8. ஸோ 89 தான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் காஸ்ட். இதே இந்த எஸ்டிமேட்டட் காஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 0 பிளஸ் 0 இஸ் 0, 5 பிளஸ் 4 இஸ் 9. எஸ்டிமேட்டட் காஸ்ட் வந்து நீங்க ஆட் பண்ணும்போது 90 rupees கிடைக்குது. அதே மாதிரி ஆக்சுவல் காஸ்ட் வந்து 89 rupees. அடுத்தும் ஒன்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா find the difference between the estimated value and the actual value. So difference என்ன அர்த்தம்? Subtraction. Therefore difference is equal to 90 minus of
89. So that is equal to what? 1. சரிங்களா? ஸோ இதுதான் எஸ்டிமேட்டட் காஸ்ட்டுக்கும் ஆக்சுவல் காஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அமௌண்ட். இதை வந்து ருபீஸ் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா யூனிட் எல்லாமே ருபீஸ்ல தான் இருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். Question number 4. If Kavita has 93 pictures and she gave 42 pictures to her friend Neela, then estimate the pictures to its nearest tens place and find their difference. Also find the difference between actual value and the estimated value. So இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். கவிதா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 93 படங்கள் வந்து இருக்கு. சரிங்களா? அதுல 42 படங்களை வந்து அவளோட ஃப்ரெண்ட் நீலா கிட்ட வந்து கொடுக்குறா. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த பிக்சர்ஸ்க்கான எஸ்டிமேஷன் என்ன அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும் டு தி நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ். அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் வேல்யூ, அதோட டிஃபரன்ஸ் வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அண்ட் ஃபைனலி இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆக்சுவல் வேல்யூக்கும் எஸ்டிமேட்டட் வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்றதான் ஃபைனல் கொஸ்டின். எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் pictures Kavita has is equal to எவ்வளோ பிக்சர்ஸ் வந்து இருக்கு 93. ஸோ 93 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் வேல்யூ. அவங்க கொடுத்துருக்கத வந்து அப்படியே வந்து எழுதுறோம்ல. ஸோ ஆக்சுவல் வேல்யூ வந்து 93. சரிங்களா? நம்பர் ஆஃப் பிக்சர்ஸ் given to நீலா. நீலா கிட்ட வந்து எத்தனை படங்கள் வந்து கொடுத்தா 42 பிக்சர்ஸ். ஸோ 42. சரிங்களா? இப்போ எஸ்டிமேட்டட் வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். எஸ்டிமேட்டட் வேல்யூ இப்போ என்ன பண்ணணும், இந்த 93 வந்து நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ்க்கு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் டென்ஸ் போட்டுக்கோங்க. ஒன்ஸ்ல இருக்க டிஜிட் வந்து 3. 3 வந்து பாத்தீங்கன்னா எதுக்குள்ள வந்து வேரி ஆகுது, 0 to 4 வந்து வேரி ஆகுது. அப்படின்னா ஏற்கனவே பார்த்தபடி நம்ம என்ன பண்ணணும், ரூல் நம்பர் 1 வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 3 என்னவா மாறிடும், 0வா மாறிடும். இந்த 9 வந்து அப்படியே வந்து எடுத்து எழுதணும். ஸோ 93 வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 90 அப்படின்ற வேல்யூ வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி 42 வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கனாலும் இதுக்கும் வந்து என்ன வந்து கிடைக்கும், 40 அப்படின்ற வேல்யூ தான் கிடைக்கும். இதுக்கும் அதே ரூல் 1 தான். சரிங்களா? ஏன்னா இங்க வந்து 2 வந்து இருக்கு. 2 வந்து பாத்தீங்கன்னா 0 to 4 தான் வந்து வேரி ஆகும். சரிங்களா? ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது இங்க வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 40 வந்து கிடைக்கும். இப்போ ஆக்சுவல் வேல்யூல உள்ள டிஃபரன்ஸ், எஸ்டிமேட்டட் வேல்யூல உள்ள டிஃபரன்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ டிஃபரன்ஸ்னா சப்ராக்ஷன். இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 minus 2 வந்து 1. அடுத்து 9 minus 4 வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், 5க்கு வந்து ஈக்குவல். ஸோ ஆக்சுவல் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 51. இதே இது எஸ்டிமேஷன்ல இருக்கிறத நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 0 minus 0 0, 9 minus 4 5. ஸோ ஆக்சுவல் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 51 பிக்சர்ஸ், எஸ்டிமேட்டட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 50 பிக்சர்ஸ். இங்க ஃபைனலா என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆக்சுவல் வேல்யூ அண்ட் எஸ்டிமேட்டட் வேல்யூ. அதாவது the difference between actual value and estimated value is equal to 51 minus of 50. So 51 minus of 50, that is equal to 1 picture. 1 picture. So இதையும் ஃபைனலா எடுத்து எழுதணும். சரிங்களா? Question number 5. The cost of a pen is rupees 32. Find the cost of 6 pens and estimate it to its nearest tens place. So இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சொல்யூஷன். அதாவது இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு பேனாவோட விலை வந்து பாத்தீங்கன்னா 32 rupees. அப்படின்னா 6 பேனாவோட காஸ்ட் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் காஸ்ட் வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணணும் டு தி நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ். ஸோ எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிவ் எடுத்து எழுதலாம். காஸ்ட் ஆஃப் அ பென். இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், 32 rupeesக்கு வந்து ஈக்குவல். சரிங்களா? So therefore cost of 6 pen இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், 6 pens is equal to 6 into 32. அதாவது 32 வந்து 6 ஓட மல்டிப்ளை பண்ணணும். So 32 into 6 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 6 2s are 12. So 2 remaining 1. அடுத்து 3 into 6 வந்து பாத்தீங்கன்னா 18. 18 plus 1 19. So totally 192 rupees is the cost of 6 pens. இப்போ வந்து நமக்கு வந்து 192 அப்படின்ற வேல்யூ வந்து கிடைச்சிருக்கு. இப்போ இதை நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ 192
இப்போ 192 அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுல வந்து என்னெல்லாம் டிஜிட்ஸ் இருக்கு? ஒன்ஸ், டென்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ். இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. டு தி நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ். ஸோ அப்படின்னா நம்ம இங்க இருக்கிறதா நம்ம வந்து எடுத்துக்கணும் நோட்டிங்க்கு. சரிங்களா? ஏன்னா நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ்னா டென்ஸ்ல இருக்க வேல்யூ தான் முக்கியம். ஸோ இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒன்ஸ்ல என்ன டிஜிட் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 அப்படின்ற நம்பர் வந்து இருக்கு. இப்போ இந்த ஒன்ஸ்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 0ல இருந்து 4க்குள்ள வந்து வேரி ஆச்சுன்னா இதுக்கான ரூல் வந்து என்னது? ஒன்ஸ்ல இருக்கிறத வந்து 0 அப்படின்னு வந்து மாத்தணும். அதே மாதிரி டென்ஸ்ல இருக்கிறத அப்படியே வந்து எடுத்து எழுதிடணும். ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது இந்த 2 வந்து 0வா மாறிடுமா? இங்க இருக்க 9 அப்படியே 9ஆ மாறிடுமா? அதே மாதிரி 100 பிளேஸ்ல இருக்கிறதையும் அப்படியே வந்து எடுத்து எழுதுங்க. ஸோ 190. ஸோ 190 தான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் காஸ்ட். Therefore, estimated cost is equal to rupees 190. So answer வந்து highlight பண்ணிக்கோங்க. Question number 6. Arun has rupees 47. Raja has rupees 54. Find the sum and estimate it to its nearest hundreds place. So இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அருண் கிட்ட 47 ரூபாய் இருக்கு, ராஜா கிட்ட 54 ரூபாய் வந்திருக்கு. ஸோ டோட்டலா எவ்வளவு ரூபாய் இருக்கு அப்படின்றதான் கொஸ்டின். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து எஸ்டிமேட் பண்ணணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா டு தி நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கான சொல்யூஷன் வந்து எப்படி எழுதுறது? சொல்யூஷன் அருண் ஹேஸ் இஸ் ஈக்குவல் டு 47 rupees. அதே மாதிரி ராஜா ஹேஸ் இஸ் ஈக்குவல் டு 54 rupees. So therefore total amount is equal to என்ன பண்ணணும்? ரெண்டையும் பிளஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ பிளஸ் பண்ணணும்னா என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஒன்ஸ்ல இருக்கிறத பிளஸ் பண்ணணும், அடுத்து வந்து டென்ஸ்ல இருக்கிறத பிளஸ் பண்ணணும். 7 + 4 வந்து 11. ஸோ 1 ரிமைனிங் 1. 1 + 4 5, 5 + 5 100. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் காஸ்ட் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? ஆக்சுவல் அமௌண்ட் அப்படின்னு கூட எழுதிக்கோங்க. அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 101 rupeesக்கு வந்து ஈக்குவல். சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? எஸ்டிமேட் பண்ணணும் டு தி நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ். இப்போ 101 rupees அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஒன்ஸ், டென்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் இந்த மாதிரி பிளேஸ் வேல்யூ வந்து போட்டுக்கோங்க. ஸோ இங்க வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டு தி நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் அப்படின்னா இந்த ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் அப்படியே வச்சுட்டு இதுக்கு பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா, அதாவது டென்ஸ். இப்போ அதை வந்து பாருங்க. டென்ஸ்ல இருக்க டிஜிட் வந்து என்ன அப்படின்னு வந்து பாருங்க. இங்க வந்து 0 கொடுத்துருக்காங்க. இதுக்கும் நம்ம பண்ண ஏற்கனவே அதே ப்ரொசீஜர் தான். சரிங்களா? இப்போ இங்க இருக்க வேல்யூ 0ல இருந்து 4க்குள்ள வேரி ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? அதாவது அந்த டென்ஸ்ல இருக்க டிஜிட்டை 0வா மாத்தணும். இதுவே 5ல இருந்து 9க்குள்ள வந்து வேரி ஆச்சுன்னா டென்ஸ்ல இருக்கிறத 0வா மாத்திட்டு 100ல இருக்கிறத 100 + 1. ஸோ இங்க வந்து 100ல இருக்கிறத அப்படியே வந்து எடுத்து எழுதிடணும். அதே மாதிரி ஒன்ஸ்ல இருக்கிறத என்ன பண்ணணும்? 0வா மாத்திரணும். இங்கேயும் ஒன்ஸ்ல இருக்கிறத 0வா மாத்திரணும். சரிங்களா? ஸோ இங்க வந்து பார்க்கும்போது ரூல் 1 தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இங்க ஒன்ஸ்ல இருக்கிறது என்னவா மாறும்? 0வா மாறிடுமா? அடுத்து டென்ஸ்ல வந்து பாருங்க 0 தான் வந்திருக்கு. ஸோ 0 இருந்தா என்னவா மாத்தணும்? 0வா அப்படியே வந்து வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ 0வா அப்படியே வந்து வச்சுக்கிட்டாச்சு. அடுத்து ஹண்ட்ரட்ஸ்ல இருக்கிறத அப்படியே வந்து எடுத்து எழுதணுமா? ஸோ இங்க 1 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கேயும் 1 வரும். ஸோ எஸ்டிமேட்டட் அமௌண்ட் இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? எஸ்டிமேட்டட் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 100 rupeesக்கு வந்து ஈக்குவல். அதாவது இங்க நம்ம ஃபாலோ பண்ண ப்ரொசீஜர் ஏற்கனவே நம்ம பண்ண ப்ரொசீஜர் தான். ரவுண்டிங் ஆஃப் டு டென்ஸ் பிளேஸ்க்கு பண்ணதான். பட் ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன்ஸ்ல வந்து செக் பண்ணுவோம். இங்க ஹண்ட்ரட்ஸ் கொடுத்தனால 100க்கு பக்கத்துல இருக்க டென்ஸ்ல வந்து அதே ரூல அப்ளை பண்ணி பண்றோம். வேற ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. சரிங்களா? ஸோ இதை நினைவு வச்சுக்கோங்க. Question number 7. There are 21 chocolate bars in a packet. Find the number of chocolate bars in 9 such packets and estimate it to its nearest hundreds place. So இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல மொத்தமா எத்தனை சாக்லேட் பார்ஸ் வந்து இருக்கு? 21 சாக்லேட் பார்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? 21 சாக்லேட்ஸ் வந்து இருக்கு. அப்படின்னா 9 பாக்கெட்ல எவ்வளவு சாக்லேட் பார்ஸ் வந்து இருக்கும்? ஒரு பாக்கெட்ல 21னா 9 பாக்கெட்ல 9 × 21
ஸோ இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா அண்ட் எஸ்டிமேட் இட் டு இட்ஸ் நியரஸ்ட் 100 ஸ்பேஸ். கிடைக்கிற வேல்யூ வந்து நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் டு தி நியரஸ்ட் 100 ஸ்பேஸ். ஸோ எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சொல்யூஷன். Number of chocolate bars in one packet is equal to 21. Therefore, number of chocolate bars in 9 packets is equal to 21 into 9. So that is equal to 21 வந்து 9 ஓட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 9s are 9, 2 9s are 18. So 189. So டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 189 சாக்லேட் பார்ஸ் வந்து இருக்கு. சாக்லேட் பார்ஸ். இப்போ இங்க கிடைச்ச வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும், எஸ்டிமேட் பண்ணணும் டு தி நியரஸ்ட் 100 பிளேஸ். சரிங்களா? இப்போ 189 வந்து நான் வந்து எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ 1s 10s and 100s வந்து போட்டுக்கிறேன். ரவுண்ட் ஆஃப் டு நியரஸ்ட் 100s அப்படின்னா நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது 10ஸ்ல இருக்க இந்த டிஜிட்டை தான். ஸோ என்ன பண்ணணும், 1ஸ்ல இருக்கிறத 0வா மாத்தணுமா, மாத்தியாச்சு. அடுத்து 10ஸ்ல இருக்கிறத வந்து பாருங்க 8 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 8 வந்து பாத்தீங்கன்னா 5ல இருந்து 9குள்ள வந்து வேரி ஆகுதா. ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும், 10ஸ்ல இருக்கிறத 0வா மாத்திட்டு 100ல இருக்கிறத வந்து 100 + 1. ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது இந்த 8 வந்து 0வா மாறிடும். 100ல இருக்கிறத 100 + 1னா 1 + 1 வந்து பாத்தீங்கன்னா 2. ஸோ 200 தான் எஸ்டிமேட்டட் வேல்யூ. சரிங்களா? ஸோ therefore estimated value is equal to 200 chocolate bars. 200 chocolate bars. இதுதான் ஆன்சர். சரிங்களா? Question number 8. 132 peanut candies are shared equally with 12 students. Find the share for one student and estimate it to the நியரஸ்ட் 10th பிளேஸ். ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 132 கடலை மிட்டாய் வந்திருக்கு. இதை வந்து 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஈக்குவலா வந்து ஷேர் பண்றாங்க. ஸோ அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எத்தனை பீனட் கேண்டிஸ் வந்து போய் சேரும் அப்படின்றதான் கொஸ்டின். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணணும் டு தி நியரஸ்ட் 10th பிளேஸ். ஸோ எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சொல்யூஷன். நம்பர் ஆஃப் peanut candies. So எவ்வளவு number of peanut candies வந்திருக்கு, 132. number of student, எவ்வளவு number of students வந்திருக்காங்க, 12 number of students வந்திருக்காங்க. So therefore each student is equal to, each student will get is equal to. So அப்படி நம்ம என்ன பண்ணணும், 132 வந்து 12 ஆல டிவைட் பண்ணணும். So டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 132 12 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1 டைம் 12, திரும்ப வந்து 12 வந்திருக்கு, 1 டைம் 12, ஸோ 0. ஸோ அப்படின்னா 11. அதாவது ஈச் ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனுக்கு வந்து எவ்வளவு பீனட் கேண்டீஸ் வந்து போய் சேருது, 11 பீனட் கேண்டீஸ். இப்போ கிடைச்ச ஆன்சரை நம்ம என்ன பண்ணணும், எஸ்டிமேட் பண்ணணும் டு தி நியரஸ்ட் 10th பிளேஸ். சரிங்களா? ஸோ அதுதானே கொஸ்டின். ஸோ அப்படின்னா இந்த 11 வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து 1s and 10s வந்து போட்டுக்கிறேன். இப்போ டு நியரஸ்ட் 10th பிளேஸ்னா 1ஸ்ல இருக்க டிஜிட் என்ன அப்படின்றத பார்க்கணும். இங்க வந்து 1 வந்து கொடுத்துருக்காங்க. 1 வந்து பார்த்தீங்கன்னா 0 to 4குள்ள வந்து வேரி ஆகுது. அப்படின்னா ரூல் 1. ரூல் 1 படி என்ன பண்ணணும், 1ஸ்ல இருக்கிறத 0வா மாற்றணும், 10ஸ்ல இருக்கிறத அப்படியே வந்து பிளேஸ் பண்ணணும். ஸோ அப்படி வந்து பார்த்தோம்னா இந்த 1 வந்து 0வா மாறிடுமா, இங்க இருக்க 1 வந்து அப்படியே வந்து 1ஆ வந்து பிளேஸ் பண்ணணும். ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, 10 அப்படின்ற வேல்யூ தான் வந்து கிடைக்கும். Therefore, estimated value is equal to 10.